ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் சந்தோஷ். ஓகே, ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நிறைய வீடியோஸும் போட்டாச்சு. ஸோ அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா? ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சரியா? அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி உங்களுக்கு தேவையில்லைனாலும் மேபி அவங்க பிகினஸாக இருக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து புது சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன சப்ஜெக்ட்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சப்ஜெக்ட். டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அப்படி வரீங்க, உள்ள அந்த ஃபீல்டுக்கு வரீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பட் இந்த சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் போய் எழுத முடியாது, பாஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன சப்ஜெக்ட் சார் இதுனா? முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்திய அரசியல் அமைப்பு. ஓகே, நீங்கள் ஜாகிரஃபி தூக்கிடுவீங்க, எக்கனாமிக்ஸ் தூக்கிடுவீங்க, சயின்ஸ் தூக்கிடுவீங்க. ஆனால் இதை வந்து தூக்காமல் நீங்கள் வந்து படிக்காமல் போகவே முடியாது. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க டெய்லியும் அப்படின்னா அடிப்படையான கான்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காமல் உங்களால் அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது, என்னென்ன நியூஸ் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அதிகமாக கேள்விகள் கேட்கப்படக்கூடியது. அது மட்டும் அல்லாமல் மெயின்ஸ்லேயும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்லையுமே இந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் எழுதலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான் இந்திய அரசியலமைப்பு. அப்போ அரசியலமைப்பு ஃபஸ்ட்டுனா என்ன அப்படின்றத நான் ஒன்று சொல்லிட்டேன், ஜஸ்ட் ஓகேவா? அப்போ அரசியலமைப்புனா ஒன்றும் இல்லை, ஒரு கண்ட்ரீஸ்க்கோ ஒரு வழிவகை இருக்கும், ஒரு கொள்கை இருக்கும், அவங்களுடைய ஃபாலோவிங் வந்து வேற வேறையா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு பிரின்சிபலா, ஒரு லாவா போட்டு மக்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்றது, அரசையே ஃபாலோ பண்ற சொல்றது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு, கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு நாட்டின் கொள்கைகள் அல்லது சட்டங்கள் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டமாகும். ஓகேவா? அப்ப அண்டர் த கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ரைட்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசன்ஸ்க்கும், அதாவது மக்களுக்கும் உடைய ஒரு பிரிட்ஜா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கும், சரியா? அவங்க இப்போ அரசு ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னா அப்படி கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தானே ஏற்றாங்க மக்களுக்கு. அப்போ எது அடிப்படையாக விளங்குது, எது ஒரு பிரிட்ஜா இருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் இந்த மீனிங், கரெக்டாக மீனிங். கான்ஸ்டியூஷனை தெரியும், ஆளுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவீங்க, பட் ஒரு கரெக்டான மீனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சரியா? ஓகேவா? இப்போ என்னென்ன டாபிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம், சரியா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன டாபிக்ஸாக நான் நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன வீடியோஸாக நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டிருப்பேன். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலுடைய ஃபியூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய டாபிக்ஸ் நான் போட்டுட்டேன். என்ன டாப்பிக்கில் இருக்கும்னா, டைட்டில்னா ஹவு டு மாஸ்டர் தி ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும். அது ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். ஜஸ்ட் சும்மா பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? என்னை ஃபாலோ பண்ணலன்னா கூட ஜஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்குது, என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் இதெல்லாம், சரியா? ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இன்னைக்கு இந்த டாபிக் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் டாபிக் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டேரெக்டாக டாபிக் போயிடுவோம். இப்போ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், இன் ஃபியூச்சர்ஸ், பார்ட்ஸ், ஸ்கெடியூல்ஸு, ஓகே, முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை டாபிக் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 20 டாபிக்ஸ் வந்து வேறுபடலாம், அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். இனிமேல் நிறைய இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை கம்மியானாலும் ஆகலாம். ஓகேவா? எது தேவையோ அதை தான் நான் போட்டிருக்கேன். எக்ஸாமுக்கு தேவையானது தான், சிலபஸ் ஓரியன்ட் தான் எல்லாமே இருக்கும், சரியா? எல்லா எக்ஸாம்ஸ், குரூப் 1, 2, 2A, 4 எல்லா எக்ஸாம்ஸுக்குமே பாலிட்டி முக்கியம், சரியா? இந்த எக்ஸாமுக்கு குரூப் 1க்கு இந்த டாபிக் மட்டும், குரூப் 2க்கு இந்த டாபிக் மட்டும் இப்போ படிக்காதீங்க. முன்னாடி அப்படி இருந்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், உங்க கைண்ட் அட்வைஸ் உங்களுக்கு, சரியா? ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எல்லா டாபிக்ஸுமே படிச்சிருங்க. ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் நான் படிப்பேன், இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் படிக்கிறேன்ற மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. இனிமேல் வர எக்ஸாம்ஸ் அப்படி இருக்காது. எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின்ஸும் வேறுபடுது. போக போக கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாமே நான் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போகணும் இல்லையா? அதனால தான் சப்ஜெக்ட்ஸை பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சரியா? ஸோ ஒரு வீடியோஸ் போடுவோம், போக போக என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் உருவான வரலாறு. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு, சரியா? அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் நமக்கு போட்ட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு. அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில தான் நம்ம கான்ஸ்டியூஷனே வந்துச்சு, தெரியுமா? ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கான வேறு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ் நமக்கான போட்ட கான்ஸ்டியூஷன் தான். பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் போட்டாங்கன்னா நமக்கு போடல, வேற ஒருத்தவங்களுக்காக போட்டாங்க. அது அப்படியே போக 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 அரசியல், நம்ம இந்திய அரசியலுக்காக மாறுச்சு அந்த கான்ஸ்டியூஷன், இந்திய மக்களுக்காக அந்த கான்ஸ்டியூஷன் மாறுச்சு. அப்ப எப்படிலாம் அந்த அரசியலமைப்பை வகுத்தாங்க ஆங்கிலேயர்கள்ன்றதை நம்ம பார்க்க போறோம், சரியா? நான் நிறைய வந்து பாலிட்டி சம்பந்தமா தான் பேச போறேன், நிறைய வரலாறு பேச மாட்டேன். ஏன்னா நான் வரலாறு பத்தி பேசினேன் அப்படின்னா அது சப்ஜெக்டே மாறிடும், வரலாறு பத்தி போயிடும்.
கொஞ்சமாக ஷார்ட்டாக முடிக்கிறேன். எப்படி இந்த சட்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக முடிச்சுட்டு டீட்டெயில்டாக வரலாறு சப்ஜெக்ட் நடத்துகிறப்போ அந்த டாபிக்ஸை நான் நடத்துகிறேன். சரியா? ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வராங்க. எங்கே வராங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. என்னவா வராங்க அதுதான் ரொம்ப முக்கியம். என்னவா வராங்க? ட்ரேடர்ஸாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ட்ரேடர்ஸ் வியாபார நோக்கத்தோட பாருங்க. வந்த யூரோப்பியன்ஸ் எல்லாமே யார் யாரெல்லாம் வரா? ஆங்கிலேயர் வந்தாங்க, டச்சுக்காரங்க வந்தாங்க, போர்ச்சுகேயர்கள் வந்தாங்க, அப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்தாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்தாங்க. எக்ஸப்ட் ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷர்கள் வந்ததும் வியாபாரத்துக்கான நோக்கம் தான். ஆனா அவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சில காரியங்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வியாபார நோக்கமும் சேர்ந்து, ஓகேவா, என்னது டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன், அதாவது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்ய, ஆளுமை செய்ய துவங்கினர். இந்த காரணத்தினால தான் அங்க பிரிட்டிஷர்ஸ் பார்லிமெண்ட் இருக்கு பத்தியா, அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஓகே இனிமேல் பிடிச்சி இவங்களை வந்து உட்கார வைக்கணும், ரூல் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்த சட்டங்கள்ல தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரியா? இவங்க எப்போ வராங்க அப்படின்னா 1600 ஒரு வியாபாரிகளா வராங்க. யார் ஒப்புதல் கொடுக்குறா அப்படின்னா சார்ட்டர் பட்டயம் கொடுக்குறாங்க. யாருன்னா குயின் எலிசபெத். ஓகேவா? இது ராணி எலிசபெத் வழங்கிய சாசனத்தின் கீழ் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கான பிரத்யேக உரிமையை பெற்றனர். அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க உள்ள வரப்போ பர்டிகுலர் இயர்ஸ் மட்டும் தான், ஒரு 10 இயர், ஒரு 20 இயர்ஸ், ஆக்சுவலி 15 இயர்ஸ். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்து இவங்களை அனுப்புறாங்க. சரி போங்கப்பா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அதாவது கிழக்கிந்திய நாடுகளில் வியாபாரம் செய்வதற்காக போறவங்கள பேர் என்னன்னா கிழக்கு இந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்டது. அதான் ஈஸ்ட் இந்திய கம்பெனி என்ற பேரே வந்தது. ஸோ இவங்க போறாங்க. முகலாயர்கள் பீரியட்ல தான் கரெக்டா போறாங்க. ஓகேவா? இவங்க பீரியட்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷர்கள் போறாங்க. அதுக்கு முன்னாடி யூரோப்பியன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிலேயர்கள் கரெக்டா போன காலகட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் யார் பண்ண கேப்டன் ஹாக்கின்ஸ், தாமஸ் ராயி, இவங்கள ஒருத்தரா போவோம் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் என்ன பண்றாங்க ஒரு இடத்துல ட்ரேட் சென்டர் தான் நிறுவுறாங்க. சூரத்துல, ஓகேவா, மெட்ராஸ்ல, பாம்பேல, அப்புறம் வந்து சந்திராநாகூர், ஓகேவா, அப்புறம் வந்து நிறைய பிளேஸ்ல வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வியாபார ட்ரேட் சென்டர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நிறுவுறாங்க. இதுல 3 இடம் முக்கியமாகுது. என்னென்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாம்பே, இங்க வந்து பெங்கால் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து மெட்ராஸ். இந்த 3 இடம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாரி. ஓகேவா? கரெக்டாக போட்டோம்னா இது 3மே வந்து என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள். ஸோ கடலோர மாவட்டங்கள் வந்து அவங்க பொருளாதாரத்தை மிகவும் வளர்ச்சி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய இடமா மாறுச்சு. சரியா? ஸோ இந்த 3 இடமே அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரை சென்டரா மாறுச்சு. ஏன் இந்த 3 இடம் அவங்களுக்கு பெருசா மாறுச்சுன்றத ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப நம்ம அதை டீட்டெயில்டாக பார்க்குறோம். மெட்ராஸ் எப்படி வாங்கினாங்க, பாம்பே எப்படி வாங்கினாங்க, பெங்கால் எப்படி வாங்கினாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் எப்படி வாங்கினாங்கன்றதை நம்ம பார்ப்போம். சரியா? சரி, இவங்க வியாபாரம் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வியாபாரம் ட்ரேட் சென்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா போக 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 பெருக ஆரம்பிக்குது. யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அமிச்ச பிரிட்டிஷர்கள் அனுப்பிச்சிட்டாங்க. சரிப்பா நீங்க போய் வியாபாரம் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து லாபத்தை கொடுங்க, நீங்களும் அங்கே போய் வியாபாரம் வந்து நீங்களும் கொஞ்சம் லாபத்தை அடைங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து அமுச்சு விட்டா. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரேட் சென்டர்லாம் அமைச்சுக்கிட்டு அவங்க ட்ரேட் சென்டர் என்ன ஆகுது அப்படின்னா வலுவடைய ஆரம்பிக்குது. வலுவடைஞ்ச அவங்களுடைய வியாபார இடங்கள் என்ன பண்ண பாதுகாக்கணும் இல்லையா? அதுக்காக அவங்களே ஒரு ஆர்மி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனி ஆர்மின்னு ஒன்று அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காக? மற்ற யூரோப்பியர்கள் எஸ்பெஷலி அதர் யூரோப்பியன்ஸ் யார் இருக்கா, எஸ்பெஷலி இந்த பிரெஞ்சு, டேனிஷ், டச்சு, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்மளுடைய பிரிட்டிஷ் ட்ரேட் சென்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஆர்மியை வந்து வச்சுக்கிட்டாங்க. சரியா? இப்படி போக போக என்ன ஆச்சு அப்படின்னா வர்த்தகத்தை மட்டும் பாதுகாக்க நினைச்ச அவங்களுடைய ஆர்மியை வச்சு மற்ற யூரோப்பியன்களை அழிச்சிட்டு இவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா ஒரு மோனோபோலியான ஆயிட்டாங்க. மோனோபோலி அப்படின்னா ஏகபோக வர்த்தகத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏகபோக வர்த்தகம் அப்படின்னா மோனோபோலி ஆஃப் தி ட்ரேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை. ஏகபோக வர்த்தகம் அப்படின்னா அவங்க மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். இந்தியால இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேடு தான் ஏகபோகமா இருக்கும். மற்றவங்களாம் அப்புறம் தான், ஈவன் அவங்க அலோவ் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு மோனோபோலி ஆஃப் த ட்ரேட் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? குயின் எலிசபெத் அவர்களை அனுப்பும்பொழுது குறிப்பிட்ட காலகட்டமாக தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து காலவரையற்ற ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஏகபோக வர்த்தகத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஒரு சாதாரண
ஒரு ஒரு கம்பெனியா அவங்க போனவங்க பல இடங்களை ஆக்கிரமிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி வச்சு அவங்க ட்ரேடி என்ன ஆயிட்டாங்க, ஏகபோக உரிமையா கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகேப்பா, இப்போ வர்த்தகத்துல தான் அவங்க மாஸ் காட்டினாங்க. ஓகேவா, நல்ல பேர் நல்லா ஏமாத்தி, ஓகே, நல்ல ஒரு மலிவான விலையில, ஓகேவா, இந்தியன்ஸோடைய ரா மெட்டீரியல்ஸை வாங்கிக்கிறது, அந்த ரா மெட்டீரியல்ஸை கொண்டு போய் பிரிட்டிஷ்ல வந்து ஒரு பொருளை உருவாக்குறது, அந்த பொருளை கொண்டு வந்து இந்தியாவில் வந்து அதிக விலைக்கு திணிக்கிறது. இதை பத்தி டீட்டெயில் நான் எக்கனாமிக்ஸ்ல விளக்குறேன். சரியா, எக்கனாமிக்ஸ்ல இதை பத்தி சொன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி வந்து அன்ஃபேர் ட்ரேடு, நியாயமற்ற வியாபாரங்களை பண்ணிக்கிட்டு இருந்த, ஓகேவா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியா மாறி, அந்த கம்பெனி வர்த்தகமா இருந்து என்னவா மாறச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடங்களை ஆக்கிரமிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா, இந்த எக்ஸ்பான்ஷனால பல வார்கள் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரெஞ்சை வந்து கர்நாடிக் வார்களை தோக்கடிக்கிறாங்க. நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேனிஷ வாரில் தோக்கடிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு வாரில் தோக்கடிக்கிறாங்க. மராத்தியர்கள் நம்மளுடைய லோக்கல் சீஃப்ஸை வந்து சில வார்களில் தோக்கடிக்கிறாங்க. எஸ்பெஷலி 2 முக்கிய வார்கள் எல்லாருக்கும் தெரியும். 2 முக்கிய வார்கள் அவங்களை பெரிய ஆள் ஆக்குச்சு. என்ன முக்கிய வார்கள்? ஃபர்ஸ்ட் பிளாசி, அப்புறம் வந்து பக்சார். ஓகேவா, ஸோ இந்த 2 முக்கிய போர்கள் வந்து அவங்கள மிகப்பெரிய பவர்ஃபுல் ட்ரேட் பண்ற ஒரு அத்தாரிட்டியா, அதுக்கப்புறமா ஒரு டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன். அது எப்போ கிடைக்குது அப்படின்னா, திவானி ரைட்ஸ் கிடைக்கும். டெரிட்டரி ஆஃப் அலகாபாத் சைன் ஆகும் 1765ல. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவானி அப்படின்ற ஒரு ரைட்ஸ் கிடைக்கும். திவானி அப்படின்னா என்னன்னா, ரைட் ஓவர் கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. ரைட்ஸ் ஓவர் கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெவென்யூ கலெக்ட் பண்ணலாம், ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ரெவென்யூ கலெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அன்லிமிட்டெட் ரைட்ஸ் கிடைச்சிருச்சு. எந்த ரைட்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா, இந்த திவானி உரிமைக்கு அப்புறம். அப்போ ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷன், சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் யாரை வந்து பாக்குறாங்க அப்படின்னா, நவாப் பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி நவாபோட தான் இந்த பிளாசி போர்கள்லாம் வந்துச்சு. சரியா, நவாபு இங்க வந்து மராத்தா எல்லாம் சேர்ந்து போரிடுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலா ஹிஸ்டரியில பாத்துருவோம். ஜஸ்ட் திவானி ரைட்ஸ் என்னன்னா, இந்த ரெவன்யூ ரைட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸ் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. யாரு? பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் சொல்றது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்கிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட், அதுவும் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸும் அவங்களுக்கு கிடையாது. எஸ்பெஷலி இந்த போலீஸ். ஓகே, இது மட்டும் தான் அவங்களுக்கு யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவாப் கிட்ட இருந்தது. ஸோ இது என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து ஆட்சியே சரி கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒரு முழுமையான ஆட்சி ஒப்படைக்கப்பட்டா மட்டும்தான் அந்த ஆட்சி நல்லா இருக்கும். இவர்கிட்ட ஒரு ஆட்சியும் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஆட்சின்னு சொன்னாங்கன்னா, டியூவல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. டியூயல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்க எஃபிஷியன்சியா இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷனை கரெக்டா நடத்தணும் அப்படின்னா காசு தேவை. அந்த காசு கலெக்ட் பண்ற ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கு? ஆங்கிலேயர்கிட்ட இருக்கு. அப்ப பாருங்க, எஃபிஷியன்சி எப்படி நடக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப இந்த டியூவல் கவர்மெண்ட்ன்றது வந்து இந்தியாவை அழிக்கிறதுக்கான கவர்மெண்டா இருந்துச்சு. சரி ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே நடந்துருச்சு. ஓகே, இதுக்கும் பிரிட்டிஷர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஈஸ்ட் இந்தியாவை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள். அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து டிசைட் பண்ணுது. அது ஏன் டிசைட் பண்ணுது அப்படின்னா, ஒரு சில காரணங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து அடிப்படை காரணங்கள். முக்கிய காரணங்கள் ஒரு சிலது இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் சொல்றேன். அதெல்லாம் இதுதான். ஓகேவா, பாருங்க, ரீசன்ஸ் டு ரெகுலேட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. முதல்ல என்ன அப்படின்னா இதுதான். கம்பெனி பிகம் டூ பவர்ஃபுல் அண்ட் பொலிட்டிக்கல். ஏண்டா, உங்களை 1600 உங்களுக்கு எப்படிடா அமிச்சேன்? ஒரு பொட்டி பொடியை தூக்கிக்கிட்டு ஒரு சாதாரண வியாபாரியா தான்டா உங்களை அமிச்சேன். ஆனால் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு நாட்டையே ஆள்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியா நீங்க மாறிட்டீங்க. உங்களை இதுக்கு மேல விட்டா நீங்க எங்களையே ஆட்சி செஞ்சிருவீங்க, எங்களையே நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை ரெகுலேட் பண்றதுக்கு என்ன வேணும்? ஒரு சட்டம் வேணும்னு சொல்றது முதல் காரணமா அமைஞ்சது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி பிகம் டூ பவர்ஃபுல். நிறுவனம் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் அரசியல் செல்வாக்கு மிக்கதாகவும் மாறியது. அதுக்கப்புறமா இது மட்டும் கிடையாது, பெங்கால் மிஸ்கவர்னன்ஸ். ஓகேவா, வங்காளத்தில் தவறான ஆட்சி, அதாவது நடைமுறை இல்லாத ஒரு ஆட்சி. அதாவது என்னதுன்னா, அதாவது ஆட்சி இப்போ நான் சொன்னேன்ல, டியூவல் கவர்மெண்ட்ஸ். அந்த ரெவன்யூ கலெக்ட் பண்றது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வழக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம, இல்லை அட்லீஸ்ட் அந்த இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மக்கள், அவங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தாம தங்களுடைய வளர்ச்சிக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், அதாவது கவர்னர்ஸ், அவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்ன
பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேவைகளுக்காக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த மணியை வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சரியாக நிர்வாகம் பண்ணாததால் சரியான ரெவன்யூ வந்து மக்களுக்கு தராததால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமைன் வர ஆரம்பிச்சிச்சு. அதிகமாக பஞ்சம் ஏற்பட்டது. ஸோ இது 2வது காரணமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா இந்த காமெடி பாருங்களேன், 3வது பாயிண்ட்டு. 1772ல நிறுவனங்களின் திவால் நிலை ஏற்பட்டது. பாருங்க, ரெவென்யூ கலெக்ட் பண்றதே கம்பெனி தான். அப்ப கம்பெனி எப்படி திவால் நிலையாக்கும்? இப்பதானே சொன்னேன். அதாவது கம்பெனிக்காக செலவிடப்படல. அவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பெனியால வர லாபத்தை தங்களுடைய செலவுக்காக, தங்களுடைய ஓன் யூஸ்க்காக, அவங்களுடைய அந்த கம்பெனியால வர காசை என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய யூஸ்க்காக செலவிட்டதுனால அவங்க தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சாங்களே தவிர என்ன ஆச்சு அப்படின்னா கம்பெனி வளர்ச்சி அடையல. வேற நாஸ்டிங் இருந்தாரு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல். அவர் போய் கேட்கிறாரு, கடன் கேட்கிறாரு, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்டே கடன் கேட்கிறாரு. அட பாவீங்களா, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, இவ்வளோ ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கடைசியில் என்கிட்டயே வந்து 1 லேக் கடன் கேட்பாங்க, 1 லேக் கிட்ட கடன் கேட்பாங்க. ஓகே, என்கிட்டயே வந்து கடன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இதுக்கு மேலே உங்களை வழி நடத்தலை அப்படின்னா நாங்களும் திவால் ஆகிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ரீசன். அடுத்தது வந்து பாருங்க, கரப்ஷனு, பிரைவேட் ட்ரேடு, மிஸ்யூஸ் ஆஃப் ரெவன்யூ, அதிகபட்சமான ஊழல். அதாவது யார் பேச்சுமே கேட்கறது கிடையாது. பெங்கால் ஒரு பக்கம், பாம்பே ஒரு பக்கம், மெட்ராஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்குன்னு ஆட்சி பண்றாங்க. அவங்க இஷ்டத்துக்குன்னு ட்ரேட் பண்றது, அவங்க இஷ்டத்துக்குன்னு யார் பக்கத்து அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்களை தூக்கிடுறது, அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்கள வச்சுக்கிறது, இஷ்டத்துக்குன்னு செலவு பண்றது. லாவிஷ் ஸ்பெண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இஷ்டத்துக்குன்னு ஸ்பெண்ட் பண்றது. அது எதுக்காக ஸ்பெண்ட் பண்றது இல்லை, முக்கியமா வளர்ச்சிக்காக ஸ்பெண்ட் பண்ணாம போயிடுறாங்க. ஸோ இது 4வது காரணமா இது அமையுது. அடுத்தது, அந்த பிரசிடென்சிக்குள்ளேயே, அதாவது பாம்பே, மெட்ராஸ், பெங்கால், இது 3மே இண்டிபெண்டா தன்னிச்சையா செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேருக்குள்ளேயே மோதல்கள். ஓகே, இவங்க அவங்கள வச்சுக்கிறது. இப்போ வந்து ஒரு பெங்கால் கிட்ட கேட்காம பாம்பே என்ன நம்ம பண்றாங்க, பாம்பே பிரசிடென்சி மராத்தா போரை இனிஷியேட் பண்றாங்க. அப்ப இந்த மராத்தா போரை காசு யார் தருவா? காசு வந்து வார் நடத்துறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட காசு செலவிடப்பட வேண்டும். ஸோ அப்போ வந்து வார் நடத்துறப்போ ஒரு முறையான ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் அவங்க இஷ்டத்துன்னு ஸ்டார்ட் பண்ணி இஷ்டத்துன்னு போரை போட்டு இஷ்டத்துக்கு ஜெயிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். பட் அதுக்கான பண்ண செலவுகள் வந்து அதிகம். ஓகேவா? ஸோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு சரியான நிர்வாகம் இல்லைன்றது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு தெரிய வருது. அப்போ அடுத்தது என்ன பாயிண்ட் பாருங்க, பிரிட்டனில் பொதுமக்களின் விமர்சனம். கண்டிப்பா தானே. இப்ப இங்கேயே சரியில்லைன்னு தெரியும் போது அங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லயே பிரிட்டிஷ் மக்களிடையே என்ன நடக்குது அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு முறையான கம்பெனியை இப்ப வேலை செய்யறது கிடையாது. அவங்க வந்து போக போக என்ன பண்றாங்க, தங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அவங்க வந்து செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராபர்ட் கிளைவ் பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு சாதாரண ட்ரேடரா தான் இந்தியாவுக்கு வராரு. ஆனா போகும்போது ஒரு மிகப்பெரிய பணக்காரரா அவர் போறாரு அப்போ இங்கிலாந்துக்கு. அப்படின்னா எவ்வளவு வந்து அதிகமா வந்து ஒரு கவர்னர் ஜெனரல்ஸும் சம்பாரிச்சுட்டு போயிருப்பாங்க பாருங்க. ஸோ அதனால தான் அதிகமான கிரிட்டிசிசம் வர ஆரம்பிக்குது. இதனால வேற நாஸ்டிங் ஒருத்தர் இருப்பார் பார்த்தியா, அவரை வந்து இம்பீச் கூட பண்ணுவாங்க. அதை பத்தினா நம்ம பார்ப்போம், போக வரலாற்றுல பார்ப்போம். சரியா? ஓகே. பார்லிமெண்ட் வாண்டட் கண்ட்ரோல், அதான் இதுதான். அப்போ கடைசியா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்திய நிர்வாகத்தின் மீது நாடாளுமன்றம், ஓகேவா, யாரு, பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கட்டுப்பாடு கோரியது. அதுக்கப்புறமா இந்திய விவகாரங்களை கட்டுப்படுத்தவும் சரிவை தடுக்கவும் தான் மெயின், சரிவை தடுக்கவும் வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஸோ இந்த காரணங்களால தான் பிரிட்டிஷ் வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. யாரை ரெகுலேட் பண்றதுக்காக, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்றதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் நம்மளுடைய சட்டங்களுக்கு அடிப்படையாக வேறாக இருந்தது தான் எந்த சட்டம் என்பது என்றால், ஓகேவா, ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட். சரியா? ஸோ என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ஆக்ட். இந்த 5 ஆக்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி ரூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கம்பெனி ரூல் 1773லேருந்து 1853 வரைக்கும், அப்படின்னா 58 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 58லேருந்து யாருடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாட்சி, அதாவது கிரவுன் ரூல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னா மையப்படுத்துதல் ஆட்சி, சென்ட்ரலைஸ்டு ரூலிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சென்ட்ரலைஸ்ட் ரூலிங், மையப்படுத்துதல் ஆட்சி நடக்குது. இங்க வந்து டீசென்ட்ரலைசேஷன். ஓகேவா? டீசென்ட்ரலைசேஷன், பரவலாக்குதல். தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரவலாக்குதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்ட் ரூலிங், இங்க வந்து சென்ட்ரலைஸ்டு ரூலிங்.
சரியா? ஸோ கம்பெனி ரூல் என்பது வேறு, கிரவுன் ரூல் என்பது வேறு. கம்பெனி ரூல்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இந்தியன் சார்ட்டர் ஆக்ட், இந்திய பட்டய சட்டம் 1853 வரைக்கும். சரியா? இது வந்து மையப்படுத்துதல் ஆச்சு, இது வந்து பரவலாக்குதல் ஆச்சு. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு அடிப்படையா எது விளங்கும் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல அதிகமான ப்ரொவிஷன்ஸ் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது, அம்சங்கள் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அது 10ஆவதா இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து தான் எடுக்கப்பட்டது. சரியா? 321 செக்ஷன்ஸ் இருக்கும், அதுல பிரிவு இருக்கும். அதுல இருந்து நிறைய பிரிவு எடுத்தது வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 35லேருந்து எடுத்தது தான். சரி, ஒன்று பார்த்துடலாமா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெகுலேட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேவா? ஸோ 1773லேருந்து 1858 வரைக்கும் கம்பெனி ஆச்சு, 1858லேருந்து 1947 வரைக்கும் கிரீடு ஆச்சு, என்ன முடியாச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு போயிடும். இது என்ன ஸ்டெப்பு? இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த முதல் நடவடிக்கை ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன நடவடிக்கைலாம் எடுத்தாங்க? ஸோ இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேர்வு நோக்கில் மட்டும்தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா? ஸோ அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்த்துட்டு போயிடும், என்னெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்றத சரி நம்ம பார்த்துட்டு போயிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், இப்படி 3 மாகாணங்கள் இருக்குது இல்லையா, அதுல ஒரு கவர்னர் ஜெனரல் என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, 3 பிரசிடென்சிக்கும் ஒரு ஜென்ரலான கவர்னரை கொண்டு வரணும், ஒரு காமனான ஜெனரலை கொண்டு வரணும்ன்றத அந்த பேரையே மாத்துவாங்க. இது வங்காள ஆளுநரை கவர்னர் ஜெனரலாக நியமித்தது. ஓகேவா? ஸோ டெசிக்னேட்டட் கவர்னர் ஆஃப் பெங்கால் என்னவா மாத்துறாரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாத்துறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு, லார்ட் பேரன் ஹேஸ்டிங். நிறைய வாட்டி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இவருக்கு கீழே ஒரு நிர்வாக குழு வேணும் இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் என்பது வேணும் இல்லையா, இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து நிர்வகிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சில், ஒரு குழு. இந்த குழு தான் போக 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 என்னவா மாறுதுன்றதை பாருங்க. சரியா? ஸோ இவருக்கு உதவ ஒரு கவுன்சிலை கொண்டு வராங்க. அது எத்தனை பேர் கொண்ட குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் கொண்ட குழு. சரியா? ஸோ 4 பேர் கொண்ட குழுவை கொண்டு வராங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா பேரன் ஹேஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ண. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரசிடென்சி இருக்குது பார்த்தீங்களா, பாம்பேவையும் மெட்ராஸையும் யாருக்கு பணியிற மாரி ஆக்கிடுறாங்க அப்படின்னா பெங்காலுக்கு பணிஞ்சு போகிற மாரி ஆக்கிடுறாங்க. எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மாத்தினதுக்கு அப்புறம். செகண்ட் பாயிண்ட் படிங்க, இது பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களில் ஓகேவா ஆளுநர்கள் வங்காள கவர்னருக்கு அடிப்படைய செய்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், ஆரம்பத்திலே பாருங்க 1774லயே இவங்களை தண்டிக்கிறதுக்கு ஒரு கோர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் அப்பவே கொண்டு வந்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? இது ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதியை உள்ளடக்கிய ஒரு உச்ச நீதிமன்றத்தை உருவாக்கியது. ஓகேவா? எலிஜா இம்பே அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருப்பார். ஓகேவா? எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1774ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட உச்ச நீதிமன்றம். சரி, ஓகே. இது கம்பெனி ரெகுலேட் பண்ற ஆட்சி தானே, அப்ப ரெகுலேட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு அமைப்பு உருவாக்கணும் இல்லையா, அந்த அமைப்பு தான் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 5th பாயிண்ட் பாருங்க. ஓகேவா? கோர்ட் ஆஃப் டைரக்டர். ஓகேவா? என்ன பாருங்க, இந்தியாவில் அதன் வருவாய் மற்றும் குடியியல் மற்றும் இராணுவ விவகாரங்களை, வருவாய்னா அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? ஓகேவா? குடியியல் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. ஸோ வருவாய், குடியியல் மற்றும் இராணுவ விவகாரங்களை குறித்து அறிக்கையிடுமாறு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க, நிறுவனத்தின் நிர்வாக குழு. ஓகேவா? இவங்க தான் இது 3 விஷயங்களையும், என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ரெவென்யூ, சிவில், மிலிட்ரி அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு, முதல் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் இங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதிகமாக கரப்ஷன் பண்றதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ட்ரேட், அப்புறம் வந்து பிரைபு யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட் பண்றாங்க. இது நிறுவனத்தின் ஊழியர்கள் எந்த ஒரு தனியார் வர்த்தகத்திலும் ஈடுபடுவதையோ அல்லது ஓகேவா மற்ற நபர்களிடமிருந்து, அதாவது நேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து லஞ்சம் பெறுவதையோ தடை செய்தது. ஓகேவா? இதுக்கெல்லாம் கொண்டு வந்து தான் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 5 அம்சங்களை கொண்டு வந்துட்டாங்க. இதுல ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றது ஒரு சில கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து ஒரு சில சட்டங்களை கொண்டு வருவாங்க. ஓகேவா? அடுத்துக்கு வந்து இதுக்கு அமெண்ட்மெண்ட், திருத்த சட்டம் செய்யறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கும், டிஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக போடப்பட்டது தான் இந்த அமெண்டிங் ஆக்ட் 1781. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இது தீர்வு சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதை கேட்டிருக்காங்க, அதனால தான் இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட். ஓகேவா? புரியுதா? ரெகுலேட்டிங் ஆக்டில் உள்ள டிஃபெக்ட்களை, பிரச்சனைகளை சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த 1781 சாரி அந்த இயர், அந்த 1781 ஆக்ட். ஓகேவா? திருத்த சட்டம், ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் என்று அழைக்கப்பட்டது. சரி, என்ன திருத்தம்னா நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமானது மட்டும் ஒரு சில சொல்கிறேன். சரியா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு சில நிறைய பவர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? பாருங்க, கவர்னர் ஜெனரல் மற்றும் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வ திறன் மூலம் செய்யப்படும் செயல்களுக்கு, ஓகேவா, எதுல இருந்து விலக்களிக்கிறாங்க? உச்சநீதிமன்ற அதிகார வரம்பிலிருந்து விலக்களிக்கிறாங்க. ரெண்டுமே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? வரம்புன்றது அதுல இருந்து விலக்களிக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா, கவர்னர் ஜெனரலுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் செய்யும் வேலைகளுக்கு. சரியா? ஓகே, பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இது வருவாய் விவகாரங்கள் மற்றும் வருவாய் வசூல் செய்வதில் எழும் விஷயங்களில், இது தொடர்பான விஷயங்களில், ஓகேவா, பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன கிடையாது, வரம்பிலிருந்து விலக்கு கிடையாது. அவங்கள வந்து அது விசாரிக்கிறதுக்கான பவர்ஸ் கிடையாது. ஸோ இது முக்கியமான 2 சேஞ்சஸ். இது எந்த ஆக்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1781 நடந்த சேஞ்சஸ். இதை படிச்சு பாருங்க, ஜஸ்ட் படிக்கும் போதே இது புரிஞ்சிடும். சரியா? அடுத்தது முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் இந்தியா சட்டம். வில்லியம் பிட் என்றவர் என்ன பண்றாரு, இந்த சட்டத்தை கொண்டு வராரு. இன்னும் இந்த சட்டத்துல என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு சில சேஞ்சஸை வந்து திணிக்கிறாரு. யார் மேல திணிக்கிறாருன்றதுனா, நடைமுறைப்படுத்துறாரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல. என்ன பண்றாரு அப்படின்னா, வியாபாரத்தையும் அரசியலையும் பிரிக்கிறார். ஓகேவா? நீங்க ஒரே பாடியா, ஒரே கம்பெனியா இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் பாக்குறீங்க. நான் என்ன பண்றேன், உங்க 2 பேர் இதே என்ன பண்ற பிரிச்சிடுறேன். அதுக்கு 2 அமைப்பை நான் உருவாக்குறேன். ஆல்ரெடி ஒரு அமைப்பு இருக்கு. அது என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆஃப் டிரெக்டர் ஒன்று இருந்ததா, அதை வந்து எதை வந்து பார்த்துக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக விவகாரங்களை பார்த்துக்க சொல்றாங்க. சரியா? அடுத்தது இன்னொன்று உருவாக்குறாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விவகாரங்களை நிர்வகிக்க கட்டுப்பாட்டு வாரியம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அரசியல் விவகாரங்களை கண்காணிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ இது ஒரு என்ன சொல்றாங்க, டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. எது டபுள் கவர்மெண்ட்? ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருந்துச்சு, கோர்ட் ஆஃப் டிரெக்டர், அதாவது இயக்குநர்களின் நீதிமன்றத்தை அனுமதிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து கட்டுப்பாட்டு வாரியம் என்பது 2 விஷயங்களை, 2 அமைப்பை வந்து இது கொண்டு வருது. எந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. சரிங்க, இதுதான் வந்து டபுள் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து 1773 வந்து நிர்வகிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, மையப்படுத்துறாங்க, சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சிக்கு நோக்கி போறாங்க. சரியா? ஓகே, இப்போ போக போக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏகபோக உரிமையை கொடுத்துருந்தாங்க. கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனி மட்டும்தான், அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் வியாபாரம் செய்யணும் அப்படின்ற ஒரு பவரை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சட்டம் அப்படின்னா, பட்டய சட்டம் என்று ஒன்று கொண்டு வராங்க. சரியா? ஸோ அந்த கம்பெனியை வந்து மோனோபோலி பவர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து கம்பெனியோட என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைமை நிர்வகிக்கிறாங்க. டைம் அப்படின்னா, ஒரு சில ஆண்டுகள் மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காலகட்டத்தை நிர்ணயிக்கிறாங்க. அதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் இந்த பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1793. இந்த பட்டய சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் படிங்க. ஓகேவா? அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். இது இந்தியாவில் நிறுவனத்தின் வர்த்தக ஏகபோகத்தை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டித்தது. ஜஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனோபோலி ஆஃப் த ட்ரேடை வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சரி, பண்ணிட்டு தான் இருக்க மோனோபோலி, அதை அப்படியே என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூ பண்ணு. ஆனால் என்ன பண்றாங்க, கால அளவை ஒன்று வச்சிடறாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 இயர்ஸ் வந்து நீட்டிக்கிறாங்க. அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பட்டய சட்டம். சரிங்களா? இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த கவர்னர் ஜெனரலா இருந்தவர் பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். அந்த கார்ன்வாலிஸோட கவுன்சிலுக்கு வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? இது லார்ட் கார்ன்வாலிஸுக்கு அவரது குழுவின் மீதும் கீழ்நிலை மாகாணங்களின் மீதும் வழங்கப்பட்ட அதிகாரத்தை அதிகரித்தது. எந்த பட்டய சட்டத்துல? 1793வது பட்டய சட்டத்துல. ஓகே, இது 2 விஷயம் இந்த பட்டய சட்டத்துல நடந்துச்சு. ஸோ ஒரு 20 ஆண்டு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் அடுத்த பட்டய சட்டம் போடணும் இல்லையா? ஸோ அடுத்த பட்டய சட்டம் வருது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவரை குறைக்குது. பாருங்க, கம்பெனி மோனோபோலி எண்டட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்திய வர்த்தகம் அனைத்து பிரிட்டிஷ் வணிகர்களுக்கும் திறக்கப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேட் மட்டும்தான் நடந்துச்சு, அவங்களோட கண்ட்ரோல் மட்டும்தான் ட்ரேடே இருந்துச்சு, அதுதான் மோனோபோலி. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சார்ட்டர் ஆக்ட் 1813ல மோனோபோலி ஆஃப் த ட்ரேட் கம்ஸ் டு an end except, ஓகேவா, எக்ஸப்ட் ட்ரேட் வித் சைனா அண்ட் ட்ரேட் ட்ரீ ட்ரேட். இந்த ட்ரேடில் மட்டும் என்ன இருந்துச்சு அப்படின்னு மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மோனோபோலி இருந்துச்சு. ஓகேவா, மற்றது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டன. சரியா, ஓகே, இது ரொம்ப முக்கியம். சரியா, முதலா ஆங்கிலேயர் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய, ஓகேவா, அந்த ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வர துவங்கினது எந்த சட்டத்தில் அப்படின்னா 1813ல கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் மிஷினரிஸை அலோவ் பண்ணுறாங்க. ரிலீஜியஸ் ஒரு ரெவல்யூஷன்ஸ் நடக்குது இந்த காலகட்டத்தில். 1813ல கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அஃபிஷியலி அலோவ்டு டு கம் டு இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து மதத்தை பரப்புவதற்கு மட்டுமில்ல, ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும், கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு சில அவேர்னஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆசைப்பட்டாங்க. அது வந்து எதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மிஷினரிஸை பயன்படுத்திக்கிட்டாங்க. சரிங்களா, அந்த மிஷினரிஸ் வந்து நிறைய வந்து கல்வி நிறுவனங்களை கொண்டு வருவாங்க, நிறைய வந்து அவேர்னஸ் கொண்டு வருவாங்க இந்திய மக்களிடையே. நிறைய வந்து சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள், ஒரு சில வந்து இந்த மித்து மீன்ஸ் என்னதுன்னா, அந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்போ ஒரு சில காரியங்கள்லாம் நான் சொல்கிறேன், அதில் ஃபாலோ பண்ணது. அதாவது என்னதுன்னா, இந்த மத சம்பந்தமாக ஒரு சில வழிபாடுகள்லாம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து தவறு அப்படின்றத ஒரு சின்ன அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி பண்ணுறது தான் இந்த மிஷினரிஸோடைய எய்மாக இருந்தது. சரியா, அது போகவே நம்ம வரலாறுல நம்ம என்னன்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். சரியா, அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1833ல நடந்தது, 1813 சார்ட்டர் ஆக்ட்ல நடந்தது எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh ஒதுக்குறாங்க கல்விக்காக, 1 லட்சம் வந்து ஒதுக்குறாங்க. பாருங்க, இந்த சட்டம் இலக்கியத்தை மீட்டெடுத்து மேம்படுத்துவதற்கும் இந்தியாவின் கற்றறிந்த பூர்வீக குடிமக்களை ஊக்குவிக்குவதற்கும் எவ்வளவு ஒதுக்குறாங்க, ஆண்டுக்கு வந்து 1 லட்சம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய டிபேட்ஸ்லாம் வரும். இப்போ எந்த மாதிரியான கல்வி கொடுக்கலாம், ஓரியன்டலிஸ்ட், ஏஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும், கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுல வந்து டிபேட்ல வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சது யாருன்னா மெக்கலே வருவார். மெக்கலேயோடைய இந்தியன் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எஜுகேஷன் ஆக்ட்ஸ்லாம் நிறைய கொண்டு வருவார். இதை நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அதுல நம்ம இதை பத்தி ஃபுல்லா கவர் பண்ணுவோம். எஜுகேஷனை பத்தி பார்க்குறப்ப இதை ஃபுல்லா கவர் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம இப்போ வரலாறு மட்டும் தான் பார்க்கணும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கல்விக்காக 1 லட்சம் ஒதுக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த டிபேட்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதுக்கு அடுத்தது 1833 என்ன நடந்துச்சு? எண்ட் ஆஃப் ட்ரேட் மோனோபோலி. அதுக்கப்புறம் மிஷினரிஸ் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்விக்கு 1 லட்சம் ஒதுக்குறாங்க. இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1833, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீட்டிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? அடுத்த 20 ஆண்டுக்கு அப்புறம் வந்தது தான் அடுத்த பட்டய சட்டம். ஓகேவா, இட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃப்ரம் ஏ கமர்ஷியல் பாடி இன்டு ஏ பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை படிங்களேன், வர்த்தக ஏகபோகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது 1813 பட்டய சட்டத்தில், அதை முழுமையாக முடிவுக்கு கொண்டது 833வது பட்டய சட்டத்தில். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த பாயிண்ட்டை படிங்க. இது கிழக்கிந்திய கம்பெனியின் ஒரு வர்த்தக அமைப்பிலிருந்து தூக்கியாச்சு. எதுக்காக வந்தாங்களே அதுக்காகவே பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மட்டும்தான் இருக்கிறாங்க. சரியா, ஓகேவா. அடுத்த பாயிண்ட் என்ன, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் இருந்தார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆயிடுச்சு அந்த பேரே. அதாவது என்னதுன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இந்திய அரசாங்கம் அது ஆள்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இதுக்கு இந்த விஷயம், இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ஆட்சி புரியுது யாருன்னா பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ அதனால என்ன பேர் வச்சாங்கன்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் வைக்க வேணா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு வைங்கன்னு சொல்லுவாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு, வில்லியம் பென்டிக்.
சரியா? ஸோ வந்து அதாவது ஒரு அரசு அப்படின்ற ஒரு பேர் வந்தது எந்த பட்டய சட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1833வது பட்டய சட்டத்தில். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும். பேரே மாத்துறாங்க, டேர்மே. ரெகுலேஷன்ஸ் கிடையாது, இனிமேல் கொண்டு வர சட்டங்கள் எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? ஓகே. அப்படியே சைமல்டேனியஸா அடுத்தது பார்த்துட்டு வரோம். சரியா? இப்போ அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சட்டம் தேவை, ஒரு சிங்கிள் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி தேவை. 1833ஆம் ஆண்டு சாசன சட்டம் இந்தியா முழுவதற்கும் ஒரே சட்டமேற்றும் அதிகாரத்தை உருவாக்கியது. ஓகேவா? ஸோ அதுக்காக சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர், அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கவர்னர் ஜெனரல் தலைமையில் 4 லா மெம்பர்ஸ் கொண்டு வராங்க. அதில் 4th லா மெம்பராக இருந்தவர் தான் இந்த லார்டு மெக்கலே சேர்மேனாகவும் இருந்தார். இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லா கமிஷனை வந்து உருவாக்குறாரு. ஓகேவா? பிகினிங் ஆஃப் த லா கமிஷன் வித் லார்டு மெக்கலே எஸ் ஏ சேர்மேன். ஸோ இந்த காலகட்டத்தில் 1834 என்ன கொண்டு வராங்க, ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து வரும். ஓகேவா? ஸோ வந்து அடிப்படையாக விளங்குனது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லா கமிஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த சட்ட ஆணையம் தான் எதுக்கு அடிப்படையாக விளங்குச்சு அப்படின்னா ஓகே, இந்த ஒரு சில சட்டங்கள் ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து அமைவதற்கு அடிப்படையாக விளங்குனது இந்த பட்டய சட்டம் மூலமாக, 1833 பட்டய சட்டை மூலமாக. சரியா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, சிவில் சர்வீஸ் ஒன்று இருக்கு இல்லையா, தெரியும் எல்லாரும். அதில் வந்து இந்தியர்களை கொண்டு வரலாமா? நோ நேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியா ஷால் பி டிபேர்ட் ஃப்ரம் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் பை ரீசன் ஆஃப் ஹிஸ் ரிலிஜியன், பிளேஸ் ஆஃப் பர்த், டெசன்ட் ஆர் கலர். எந்த ஒரு இந்திய குடிமகனும் தனது மதம், பிறந்த இடம், வம்சாவளி அல்லது நிலத்தின் காரணமாக எந்த ஒரு பதவியும் வகிப்பிலிருந்து தடுக்கப்படக்கூடாது. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொண்டு வராங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இது. சரியா? ஒரு ஐடியா பிறந்துருச்சு. ஸோ அதை வந்து போக போக அடுத்த பட்டய சட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அது என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நான் சொல்கிறேன் அடுத்த சட்டத்தில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பாருங்க, முழுக்க சென்ட்ரலைஸ்ட் ஆக்குறாங்க சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த சட்டத்தில் அது 5வது பாயிண்ட் சொல்லுது. நிர்வாகத்தை மையப்படுத்துதல். பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களின் ஆளுநர்கள் தங்கள் சட்டமேற்றும் அதிகாரங்களை இழந்தனர். ஏன் அப்படின்னா என்ன கொண்டு வந்துட்டாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அவங்களே பார்த்துக்கிறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவே பார்த்துக்கிறாரு. யாருக்கு கிடையாது பவர், பம்பாய் மற்றும் மெட்ராஸ்க்கு பவர் போயிடுச்சு. அவை வெறும் நிர்வாக அலகுகளாகவே மட்டும் மாறப்பட்டன. ஜஸ்ட் தே ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். இப்போ யார் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறானால, ஓகே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பார்த்துக்கிறாரு. சரியா? பாருங்க, ஆல் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆர் ஷிஃப்டட் டு தி கல்கத்தா. ஸோ புரியுதா? அங்கதான் மையப்படுத்துறாங்க, அங்கதான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கிறார். சரியா? இதுதான் வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, அடுத்த 20 ஆண்டுகள் வந்து நீட்டிக்கிறாங்க. நாட் ஃபார் தி ட்ரேட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் முடியுது, அவங்களுடைய ஏகபோக உரிமை வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. அதனால தான் அந்த பாயிண்ட்ல இதை சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து அடிமை முறைகள், அதாவது ஸ்லேவரிஸ் வந்து அப்போ ரொம்ப ப்ரெவலண்ட். ஓகே, மற்ற நாடுகளுக்கு அனுப்புறது. ஓகேவா? இந்த என்ன சொல்றது, இந்த கான்ட்ராக்டர் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்போ ப்ரெவலண்ட்டாக இருந்தது. இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக 1833 ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டில் இந்த ஸ்லேவரி ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒன்று சொல்லிட்டு போடுவாங்க. ஓகேவா? அடிமைதனத்தை முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு இந்த சட்டம் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டது. சரியா? இந்த சட்டத்தில் நடந்த முக்கிய அம்சங்கள்லாம் நான் சொல்லிட்டேன், பாயிண்டாக கொடுத்துருக்கேன், சிம்பிளாக கொடுத்துருக்கேன், ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம் நீங்கள். சரியா? ஸோ அடுத்தது போயிடலாம். அடுத்தது முக்கியமான சட்டம் ஒன்று, அதாவது கம்பெனி ரூல்ல போடப்பட்ட கடைசி சட்டம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிவுக்கு வந்ததும் இந்த சட்டம் தான். ஓகே, அபோலிஷ் பண்ணது அடுத்த ஆக்டில், முடிவுக்கு வந்தது இந்த ஆக்டில். சரியா? பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது முதன்முறையாக சட்டம் மற்றும் நிர்வாக பணிகளை பிரிப்பதையும் குடிமை பணிகளுக்கு திறந்த போட்டி, இதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு வராங்க, இங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அதை போக போக சொல்றேன் பாருங்க. ஓகேவா? கம்பெனி சார்ட்டர் ரெனியூடு. ஓகேவா? இப்போ ஒரு வித்தவுட் மோனோபோலியே கிடையாது. என்ன போன இதுல தூக்கிட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்திற்காக மட்டுமே. சரியா? அடுத்தது பாருங்க, இதற்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்திருப்பேன். ஓகேவா? இப்போ நிர்வாக சபை சட்டமன்ற சபைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா பிரிக்கிறாங்க. இதுல 1853 பட்டய சட்டத்துல. இதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுக்கு அடுத்தது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மத்தியில் ஒரு கவுன்சில்,
மாகாணத்தில் கவுன்சில்னு சொல்லிட்டு அடிப்படையாக விலகினது வந்து இந்த பிரிவு தான். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வந்து இதை பிரிக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு 6 மெம்பர் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு மினி பார்லிமெண்ட்டாகவே செயல்பட துவங்குது. ஓகேவா? சட்டமன்றத்துக்கு வந்து தனியாக ஒரு சபையாகவே கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? இதுதான் அந்த கொண்டு வந்த மேஜர் சேஞ்சஸ். அது அடுத்த சேஞ்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன். ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷோட நேட்டிவ்ஸு, ஃபேமிலிஸு, ரிலேட்டிவ்ஸு இவங்க மட்டும்தான் சிவில் சர்வீஸில் என்ன ஆச்சு அப்படின்னா நாமினேட் பண்ணாங்க. சரியா? பட் இந்த வாட்டி தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்தியர்களை ஓப்பன் காம்படிஷனில் அலோவ் பண்ணுறாங்க, இந்தியன்ஸை அலோவ் பண்ணுறாங்க. சரியா? அதுவும் எதிர்படி டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இயர்லியர் சிவில் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு பேட் டைரக்ட் என்ன சொல்கிறது மெரிட்டில் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, நாமினேஷனில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. பட் அந்த எக்ஸாம்ஸ்லாம் எங்கே வைக்கிறாங்கன்னா இங்கிலாண்டில் வைக்கிறாங்க. ஓகேவா? அது எந்த மொழியில் மட்டும்தான், இங்கிலீஷில் மட்டும்தான். அப்போ ஒரு சில பேர் மட்டும் தான் பாஸ் பண்ணாங்க. அப்போ அது யார் யாரும் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. ஸோ என்ன ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வந்தது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சட்டம், பட்டய சட்டம்னா 853வது சட்டம். நிறைய பேர் இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. இதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். சரியா? ஓகேவா? பாருங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க, புரிஞ்சிடும். ஓகே, படிக்கும் போதே தெரிஞ்சிடும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வந்தாங்க இல்லையா 6 பேரில், அந்த 6 பேரில் ப்ராவின்சஸ்லேருந்து ஆளுங்களை எடுக்கிறாங்க. ஓகேவா? மாகாணத்துலேருந்து ஆளுங்களை எடுக்கிறாங்க. அது எந்தெந்த மாகாணம் அப்படின்னா பாம்பேலேருந்து ஒருத்தர், மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர், பெங்கால்லேருந்து ஒருத்தர், நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ்லேருந்து ஒருத்தர், வடமேற்கு மாகாணம்லேருந்து ஒருத்தர், வங்காளத்துலேருந்து ஒருத்தர், மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர், பம்பாயிலேருந்து ஒருத்தர். இதில் அந்த 6 பேரில் ஓகேவா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 6 பேர் சொன்னோன்னா அதுலேருந்து 4 பேர் எடுக்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த வாட்டிலாம் வந்து 20 வருஷம் சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டி எத்தனை வருஷம்லாம் சொல்ல, நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அது எப்போ வேணால் நான் வந்து என்ன பண்ணுவேன், தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனியுடைய ஆட்சி எப்போ வேணால் முடிவுக்கு வரலாம். அப்போ கம்ப்ளீட்டாக அபோலிஷ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்த ஓகே முடியாட்சியில் கிரவுண்ட் ரூலில் முடிவுக்கு வந்தது. சரியா? அப்போ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே மையமாக்குதல், சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சி ஆஃப் த பிரிட்டிஷோட எய்மை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. சென்ட்ரலைஸ் கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் சென்ட்ரலைசேஷன் நடந்துச்சு. ஈஸ்ட் இந்திய கம்பெனி கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அவங்க ஜஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் பண்ணுற மட்டும்தான் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ட்ரேடிங் ரைட்ஸ் அவங்களுக்கு இல்லாத போயிடுச்சு. சரிங்களா? எந்த பட்டய சட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டய சட்டங்களுக்கு அப்புறம் அது எப்பப்போ என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாட்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1947 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட முடிச்சிடலாம். செகண்ட் பார்ட்டில் அதை முடிச்சிடலாம். சரியா? இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். பாய். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி. ஓகே, பாய்.